ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அந்த பௌர்ணமிக்கு அப்புறம் இது எனர்ஜி ஷிஃப்ட் எந்த மாதிரி இருக்குது, இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அவங்க உங்களை நினைக்கிறாங்களா அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது பைல் செலெக்ஷன் நான் 2 பைல் உங்கள் முன்னாடி டிஸ்ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக ரொம்ப பிடிச்ச பைல் கொஞ்சம் டைம் எடுத்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, இப்போ பைல் செலக்ட் பண்ணலாம். பைல் 1, பைல் 2. ஸோ பைல் 1, இந்த இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜ் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பைல் 1 சூஸ் பண்ணலாம். பைல் 2, ஸோ பைல் 1, பைல் 2 கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்கள். கலர்ஸ், உங்களுக்கு அதில் இருக்கிற பர்சன், அதில் இருக்கிற அட்மாஸ்ஃபியர், ஏதாவது ஒன்று உங்கள் லைஃபோட ரிலேட் பண்ண முடியும், ஏதோ சம்திங். ஸோ யூனிவர்ஸை ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பைல் 1. பைல் 1, இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு 10-10 நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. 10 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 1001 ட்வின் ஃப்ளேம் இதில் இருக்குது. 1010 ஒரு 1001 1001 இந்த மாதிரி காம்பினேஷனில் ஏதாவது நீங்கள் நம்பர் பார்க்குறீங்க அப்படின்னா மிதுனம், கும்பம், துலாம் இங்கே அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கான சைன். நான் உங்களுக்கான எனர்ஜிஸும் நான் உங்களோட எனர்ஜிஸும் நான் அப்டேட் பண்ணுறேன். சரி, இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன? இப்போ ரீசண்டாக உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகியிருக்கு. பிரேக்கப் ஆகியிருக்கு. ரொம்ப வலி அதிகமாக இருக்குது. இந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் லைஃபே இருட்டடைஞ்ச மாதிரி இருக்குது. சந்தோஷம் கிடையாது. கம்ப்ளீட்டாக லைஃப் வந்து இருட்டில் இருக்குது. யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க, ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்கா, அதுவும் இன்றைக்கி பார்க்கலாம். பைல் 1, உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சன் நேமை ரிப்பீட் பண்ணுங்கள். அவங்க பேரை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். நான் கார்டு ஷஃபில் பண்ணும்போது. பைல் 1, உங்கள் பர்சனும் நீங்களும் ஒரே ராசி வந்து ஆல்மோஸ்ட் சேம், ஒரே மாதிரி இருக்கலாம். இல்லை 2 பேருமே வந்து ஏர் சைனாக இருக்கலாம். சரிங்களா? அதாவது நான் சொன்னது தான், கும்பம், மிதுனம், துலாம் அது இருக்கும். பைல் 2, நான் ட்வின் ஃப்ளேம்னு சொல்லியிருந்தேன், அப்படி சொன்னேன்னு நினைக்கிறேன். ட்வின் ஃப்ளேம் இதில் நிறையா இருக்குது. பைல் 1ல் ட்வின் ஃப்ளேம் நிறையா இருக்குது. நீங்களும் உங்கள் பர்சனும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் நான் சொன்னேன். இப்போ வந்து பிரேக்கப் ஆகியிருக்கு. 2 பேரும் பேசிக்கிறது இல்லை. இங்கே கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் கூட இல்லை. கம்யூனிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆன மாதிரி தெரியுது. ஆமாம், கம்யூனிகேஷன் ஸ்டாப் ஆகியிருக்கு. உங்கள் பர்சன் உங்களை சடன்னாக ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்து விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. ரொம்ப நீங்கள் பெயினில் இருக்கீங்க, அதெல்லாம் தெரியுது. பெயினில் இருக்கீங்க, வலி அனுபவிக்கிறீங்க. ரொம்ப பெரிய ஒரு துரோகம் நடந்திருக்கு. உங்களுக்கு கொடுத்த காயம் அதிகம் இருந்தாலும் அவங்க இன்னும் அந்த மாஸ்குலின் எனர்ஜிலே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க இமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் கூட வெளியில் காமிக்கிற மாதிரி மறைச்சி வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். இமோஷன்ஸ் இல்லை, ஃபீலிங்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் இருக்குது. பட் மாஸ்குலின்ல இங்கே பாருங்கள், ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. மாஸ்குலின் போத் மேல் அண்ட் ஃபீமேல். சரிங்களா? 2 பேருமே இருக்கலாம். இங்கே வந்து ஆண் பெண் அந்த மாதிரி கிடையாது. மாஸ்குலின் வந்து மேல் ஆர் ஃபீமேல் 2மே. ஏதாவது அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க உங்கள் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. இன்னும் அந்த ஈகோவில் தான் இருக்காங்க. இன்னும் லாஜிக்காக தான் திங்க் பண்ணுறாங்களே தவிர அவங்க ஹார்ட்லேருந்து இன்னும் யோசிக்கலை. ஹார்ட் சக்கராவை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எதுவுமே உங்ககிட்ட எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. மறைச்சி வச்சுருக்காங்க. அவங்க ஃபீலிங்ஸை மறைச்சி வச்சுருக்காங்க. ஃபீலிங்ஸை சொல்கிறது வந்து அவங்களோட பெரிய வீக்னஸ் நினைக்கிறாங்க. அவங்களோட இமோஷன்ஸ் அவங்க உங்ககிட்ட சொல்ல வந்தால் அது அவங்களுக்கு பெரிய வீக்னஸ் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப டாமினண்ட்டான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ரொம்ப லாஜிக்காக யோசிக்கிறவங்க. நீங்கள் எவ்வளோ வலி அனுபவிக்கிறீங்க, எவ்வளோ இமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்களோட பொசிஷனில் வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அந்த எம்பத்தி வரல. இன்னும் உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு வந்து அவங்க வேல்யூ கொடுக்கலன்னு சொல்லலாம்.
உங்கள அதான் நான் சொன்னேன் இல்லையா, பாதியிலே விட்டுட்டு போயிருப்பாங்க. நீங்க ரொம்ப பெயின்ல இருக்கும்போது, நீ எனக்கு இப்ப தேவை அப்படிங்கிற ஒரு எனர்ஜில இருக்கும்போது, அவங்க உங்க கூட இருந்திருக்க மாட்டாங்க. சடனா உங்கள விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. பெரிய துரோகம், பெரிய வலி, உயிர் போற அளவுக்கு ஒரு வலிய வந்து குடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. அது இன்னும் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். நீங்க அழுகும் போதோ, சில பேரு வந்து சைக்காட்ரிஸ்ட்ட போற அளவுக்கு கூட நீங்க வந்து வேதனை அனுபவிச்சிருந்திருப்பீங்க. கவுன்சிலிங் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்க போயிருந்திருப்பீங்க. அப்ப கூட அவங்க உங்க கூட இருக்கல. அவங்க ஒரு கொஞ்சம் கூட அந்த எம்பத்தி இல்லாம, ஜஸ்ட் அவங்க ரொம்ப லாஜிக்கா யோசிச்சுட்டு, எதுலயும் மாட்டிறக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. இப்ப வரைக்குமே அவங்க ஏன் வந்து அவங்க அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, அப்படி சொல்ல வந்தா, நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு அவங்ககிட்ட பதில் இல்ல. இன்னொன்னு என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு பைல் 1 பார்க்கும்போது, நீங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்துன்னு லைஃப எடுத்துட்டு போறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைய உண்டாக்கும்னு நெனைக்கிறாங்க. அவ்வளோ ஈஸி இல்ல. உங்க கூட இந்த லைஃப வந்து எடுத்துட்டு போறது வந்து ரொம்ப வந்து சேலஞ்சஸ் அதிகம். அந்த சேலஞ்சஸ ஏத்துக்கிற அளவுக்கு இன்னும் தைரியம் வரல அவங்களுக்கு. என்னதான் அவங்க மாஸ்குலின் எனர்ஜில இருந்தாலும், ஜஸ்ட் ஒரு ஈகோல இருந்தாலும், அவங்க இமோஷன்ஸ்க்கு வந்து அவங்கள ஏமாத்திட்டு இருந்தாலும், அவங்க அந்த மாஸ்குலின் எனர்ஜி வந்து அந்த தைரியம்லாம் கிடையாது. ரொம்ப பயப்படுறாங்கன்னு சொல்லலாம். இதுல நெறைய டிஃபரன்சஸ் இருக்கலாம். சொசைட்டிக்காக பயப்படுறவங்க மாரி தெரியுது. நீங்க கேட்கிற லைஃப் அவங்க குடுக்கறதுக்கு இன்னும் தயார் ஆகல. அதனால தான் இப்ப என்னன்னா, இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் அவங்களுக்கு இமோஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெளியில ஒரு ஃபேஸ், உள்ளுக்குள்ள ஒரு ஃபேஸ். கூட பப்ளிக்ல இருக்கும்போது, மக்களோட இருக்கும்போது அவங்க ஒரு மாதிரியும், தனிமையில இருக்கும்போது அவங்க வேற மாதிரியும், அந்த மாரி தான் அவங்களோட வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு. ஒரே மாரி இல்ல. கன்சிஸ்டன்சி கிடையாது. மாறி மாறி அவங்களுக்கு வந்து டே, நைட்டு காலையில ஒரு மாரி ஃபீலிங் குடுக்கறது, நைட்டு ஒரு மாரி. இப்போ உங்கள தனிமையில விட்டுருப்பாங்க இல்லையா? உங்கள தனிமையில விட்டாங்க ஒரு ஒரு டைம்ல. இல்ல இப்ப கூட உங்களுக்கு இன்னும் அந்த வேல்யூ குடுக்காம, இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க இல்லையா? அந்த தனிமையை இப்ப அவங்க ஃபீல் பண்றாங்க. ஆனா யூனிவர்ஸ் விடல. சரிங்களா? அதுதான் நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொன்னேன். இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் இது வந்து ஆக்சுவலா சாட்டர்ன் ரெட்ரோகிரேட் இல்லையா? சனி பெயர்ச்சியில. ஸோ சம்திங் யூனிவர்ஸ் அவங்க வாழ்க்கையில தனிமையில விடுது இப்ப. தனிமையில விடுது இது இப்ப. ட்வின் ஃப்ளேம் நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்னேன் சொசைட்டிக்கு பயப்படுற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். இது மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜிஸ் அப்படிதான் இருக்குன்னு எல்லாருக்குமே சொல்லல. அதனால இப்ப அவங்க வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனா யுனிவர்ஸ் பாருங்க, சம்திங் நீங்க இப்ப நீங்களும் தனிமையில தான் இருக்கீங்க. நீங்க வந்து ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து நெறைய பேர் ஃபேக் ட்வின் ஃப்ளேம்ஸ், எனக்கு இது தோணுது சொல்லணும்னு. நெறையா பேரு ட்வின் ஃப்ளேம் இருக்கீங்க. பட் நெறையா பேரு ட்வின் ஃப்ளேம் நெனச்சுக்கிட்டு ஃபேக்கா வந்து நான் ட்வின் ஃப்ளேம்ல இருக்கேன்னு நெனச்சுட்டும் சில பேர் வந்து அந்த ட்ராப்ல மாட்டிட்டு இருக்கிற மாரி இருக்கு. நீங்க என்ன கனெக்ஷன் சொல்லி நீங்க ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். வெதர் யூ ஆர் இன் ட்வின் ஃப்ளேம் ஆர் நாட், அது வந்து உங்களுக்கு இப்ப நீங்க அத போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் உங்க லைஃப பீஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கான மட்டும் நீங்க முடிவெடுத்து போங்க. ஏன்னா இங்க ட்வின் ஃப்ளேம் இருக்கு. நீங்க ஆனா ஃபேக் ட்வின் ஃப்ளேம்ஸ் இங்க எனக்கு அதிகமா தெரியுது. நான் ட்வின் ஃப்ளேம் நெனச்சு நீங்களா உங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் ஆன் ஆக முடியாம ஸ்டக் ஆகி அமைதியா இருக்கிற மாரி இருக்கு. ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்கள கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கு. உங்க பெர்சனையும் அந்த மாரி ஒரு நிலைமைக்கு தள்ளி கொண்டு போகுது. ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. இதுல வந்து கும்பம் அதிகமா இருக்கு. உங்க பெர்சன் கும்பமா இருந்தா அது நல்லா ரெசனேட் ஆகும். அண்ட் கன்னி, மகரம், ரிஷபம் அதிகமா இருக்கு. எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கு. ரொம்ப மேஜர் ஆர்கானான்னு பார்த்தீங்கன்னா, 2 மேஜர் ஆர்கானா வந்திருக்கு. ஷிஃப்ட் நடக்கும். இப்ப வந்து அவங்களுக்கு இனி வர காலங்கள்ல வந்து யுனிவர்ஸ் அவங்க லைஃப்ல வந்து நெறைய தலையிட போகுது. நெறைய அடி குடுக்க போகுது. தனிமைய குடுக்க போகுது. உங்கள எப்படி வந்து தேவைப்படும் போது தனிமையில விட்டுட்டு போனாங்களோ, அந்த தனிமைய இப்ப அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. 2 பேருமே சைலன்ட்டா இருக்கீங்க, அமைதியா இருக்கீங்க. கம்யூனிகேஷன் இங்க பெரிய பிளாக்கேஜா இருக்கு. கம்யூனிகேஷன் எதுவும் கிடையாது. உங்க பெர்சன் இனிஷியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அமைதியா தியானம் பண்றது, யுனிவர்ஸ்ட்ட சரண்டர் ஆகுறது. ஸோ யுனிவர்ஸ் உங்க லைஃப்ல வந்து உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பிக்சர பார்க்கும்போது அதுதான் தெரியுது. ஒவ்வொரு மொமெண்ட்டும் நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு, கவனிச்சுக்கிட்டு இருக்கு. பட் நீங்க கவனிக்கிறீங்களான்னு பாருங்க. ஏன்னா, நீங்க என்னதான் உங்க பெர்சனோட அந்த பெர்சன்ட்ட இருந்து அவங்க தாட்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக, அவங்கள நினைக்க கூடாதுங்கிறதுக்காக நீங்க அமைதியா இருந்து மெடிடேஷன் இல்ல ஜஸ்ட் உங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணாலும், இன்னும் அந்த பேஷன் வந்து உங்கள சுத்தி இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் உங்களோட பெர்சன் மேல இருக்கிற அந்த
அன்பு, அந்த லவ், அந்த எமோஷன்ஸ் அது வந்து இன்னும் இங்க பாருங்க நெருப்பு மாரி இருக்கு. கம்ப்ளீட்டா நீங்க அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கீங்க. நெறைய பேர் ட்வின் ஃப்ளேம் நெனச்சுட்டே அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கீங்களே தவிர, அதுக்கு அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம மூவ் ஆன் ஆகாம அமைதியா இருக்கீங்க. நெறைய பேர் லேசியா இருக்கீங்க. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்குமே வந்து சில பாடங்கள் சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்க கனவுல ஏதோ சம்திங் வந்துகிட்டு இருக்கு. நைட் டைம்ல ரொம்ப ரொம்ப ஓவர் திங்க் பண்றீங்க. நடந்த விஷயங்கள் நெனச்சு ஓவர் திங்க் பண்றீங்க. ஏன்னா வலி அந்த அளவுக்கு. இதில துரோகம்ங்கிற வார்த்தை வந்து பைல் 1க்கு நெறையா வந்து தெரியுது. இப்ப இந்த ஒரு எண்ட் ஆனதுக்கப்புறம், இந்த பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் உங்க பெர்சனல் லைஃப் சந்தோஷமா கிடையாது. ரொம்ப இருட்டுல தான் இருக்கு. நீங்க அந்த பிக்சர் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அந்த பிக்சர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பயங்கர இருட்டா இருக்கு. சந்தோஷம் கிடையாது. அவங்கனால அதிலிருந்து வெளியில வர முடியல. இந்த எண்டிங்ல இருந்து உங்கனால முடியல அது ஓகே. பட் உங்க பெர்சன்னாலயும் இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியில வர முடியல. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா சைன்ஸ் காமிச்சுட்டு உங்க பெர்சனுக்கு அவங்களுக்குரிய கர்மாவை வந்து குடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப தனிமைக்கு போயிட்டாங்க. தேடுறாங்க. உங்கள தேடிட்டு இருக்காங்க. "நீ எங்க போயிட்ட?" அப்படிங்கிற மாரி தேடிட்டு இருக்காங்க. ஆனா, அவங்க இன்னும் ஒரு இந்த டாமினன்ட்டான ஒரு எனர்ஜில தான் இருக்காங்க. ஒரு லாஜிக்கா யோசிக்கிறாங்களே தவிர, எமோஷன்ஸ் வந்து இன்னும் வெளியில காமிக்கிறதுக்கு வந்து அவங்க ரெடியா இல்ல. அதே மாரி இந்த தைரியமும் கிடையாது. பயம் அதிகமா இருக்கு. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இந்த பெர்சனோட உங்களுக்கு ஒரு லாங் டெர்ம் கடைசி வரைக்கும் இந்த பெர்சனோட தான் உங்களுக்கு இந்த லைஃப் இருக்கும். சரிங்களா? அது வந்து தெரியுது. பேஜ் ஆஃப் கப்ஸ் நெறைய ட்ரீம் பண்றாங்க உங்க பெர்சன. அதான் நான் சொன்னேன். இது சொல்லும்போது சொன்னேன். வெளியில ஒரு முகம், தனிமையில ஒரு முகம் அப்படின்னு. தனிமையில இருக்கிறப்போ உங்களுக்கு நெறைய ட்ரீம் பண்றது, கனவுல நீங்க வர்றீங்க. 2 பேருக்குமே கனவுல வந்து மாறி, மாறி யூனிவர்ஸ் வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கு. சைன் குடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன் யூனிவர்ஸே சில சைன்ஸ் குடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ இங்கே 2 முகமாக இருக்குது. உங்கள் பெர்சன் உங்கள் ஃபோட்டோஸ் நிறையா உங்கள் ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னா அதை பார்க்குறாங்க. நீங்கள் டிபியில் வச்சுருக்கீங்க, வாட்ஸ்அப் ஸ்டோரி, ஸ்டேட்டஸ் எதுனாலும் சரி. உங்கள் ஃபோட்டோஸ் பார்க்குறது, உங்களை இமேஜின் பண்ணுறது, ஆக்சுவலாக கற்பனையில் இருக்கிறது. இப்போ அவங்களுக்கு ஒரு அவேக்கனிங் வருது. இந்த 2 கார்டு சேர்ந்து வந்திருக்கிறனால ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். யூனிவர்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் மட்டும் இல்லை, உங்கள் பெர்சனோட லைஃப் உங்கள் 2 பேரோட லைஃப்லேயுமே இப்போ யூனிவர்ஸ் சம் மேஜர் ஷிஃப்ட் கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கு. அதுக்கான பிளானிங் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே பக்காவாக போயிட்டுருக்குன்னு தான் சொல்ல முடியும். இதில் ட்வின் ஃப்ளேம் மட்டும் நான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இல்லை கார்மிக் ஆப்வியஸாக இருக்கலாம். சரி, வேறு என்ன யூனிவர்ஸ் சொல்ல வருது? உங்கள் பர்சனுக்கு ஒரு அவேக்கனிங் கொண்டு வர ட்ரை பண்ணுது. சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் பர்சன் இன்னும் வந்து அந்த உண்மையை சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை. இன்னும் அந்த தைரியம் கிடையாது. இன்னும் ஒரு மேனிப்புலேஷன் எனர்ஜியில் தான் இருக்காங்க. அந்த ஃபுல் ட்ரூ ஃபீலிங்ஸை காமிக்காமல் உங்களை எப்படி மேனிப்புலேட் பண்ணி லைஃப்குள்ளே கொண்டு வரலாம் அந்த மாதிரி எனர்ஜியில் தான் இன்னும் அந்த பர்சன் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து யூனிவர்ஸ் வந்து இனி வந்து நான் தலையிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உனக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. நான் நிறையா டைம் கொடுத்துட்டேன், நீ மாறுவேன்னு. ஸோ இனி உனக்கு வந்து நான் ஏதாவது ஒரு பாடம் சொல்லியே தரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குரிய கர்மாவை அழகா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப தனிமையில விடுது. என்னதான் இவங்க இந்த பர்சன் இதுல இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணாலும் அது யூனிவர்ஸ் இழுத்து மறுபடியும் கொண்டு வந்து உங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே விடுது. சம்திங் நீ பண்ணு, ஏதாவது இதுல ஸ்டெப் எடு, இதுதான் உன்னோட பர்சன், இதுதான் உன்னோட ரிலேஷன்ஷிப், இது சம்திங் உனக்கு சொல்ல வந்திருக்கு, நீ ஏதாவது ஆக்ஷன் எடு அப்படிங்கறதான் வந்து யூனிவர்ஸோட கைடன்ஸாக இருக்குது. யூனிவர்ஸோட வேலை அதுதான் இங்கே உங்கள் பர்சனோட லைஃப்பில். ஸோ அவேக்கனிங் வரும். அவேக்கனிங் கொண்டு வரதுக்கான டைம் இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின அவேக்கனிங் ஒரு விழிப்பு வந்து யூனிவர்ஸ் கொண்டு வந்துகிட்டு இருக்கு உங்கள் பர்சனோட லைஃப்பில். இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் ஒரு பெரிய பெரிய எனர்ஜி ஷிஃப்ட். என்ன உங்கள் பர்சன் தப்பிச்சு ஓடுறாங்க, அவ்வளோதான். வேறு என்ன சார்? எஸ், நான் அது சொல்லியிருந்தேன். 2 பேருமே சைலண்டாக தான் இருக்கீங்க. கம்யூனிகேஷன் இங்கே பெரிய பிளாக்கேஜாக இருக்குது. 2 பேருமே பேசிக்க தயாரா இல்ல. மனசுல நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் பேசிக்க தயாரா இல்ல. எஸ்பெஷலி உங்க பெர்சன் வந்து இப்ப பேசுறதுக்கு தயாரா இல்ல. அவங்க பயப்படுறாங்க. பேசும்போது நீங்க ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கேட்டுருவீங்களோ, அந்த கமிட்மெண்ட்டுக்கு வந்து இன்னும் அவங்க தயாராகல. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நீங்க நீங்களுமே பார்க்குற வியூவர்ஸ் ஆகட்டும், எஸ்பெஷலி உங்க பெர்சன், நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். உங்களை விட எனக்கு உங்க பெர்சன் வந்து உண்மையை பார்க்க பயப்படுறாங்க. அவங்க மனசாட்சியோட அவங்க மனசாட்சி சொல்றதை கேட்க பயப்படுறாங்க, பேச பயப்படுறாங்க. அவங்க இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸோடய வந்து அவங்க பேசுறதுக்கு பயப்படுறாங்க. யூனிவர்ஸ் சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. அவங்க பயப்படுற ஒரு விஷயம், உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி வெளியில தப்பா பேசிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான பயம் இங்க நிறைய தெரியுது. ஆமா. அவங்களே அவங்களோட அந்த மனசாட்சிட்டருந்து தப்பிச்சு ஓடுறாங்கன்னு சொல்லலாம். அவங்களோட ஃபீலிங்ஸ்ட்டருந்து தப்பிச்சு போறாங்க. அவங்கள ஏமாத்திட்டு இருக்காங்க. பட்
வெரி சூன் இப்போ ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் 2 பேருக்குள்ளேயுமே குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து டெம்பரரி. வெரி சூன் அவங்க எமோஷன்ஸ் எல்லாமே வெளில வரப்போகுது. பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருந்தது. சம் சர்ப்ரைஸ் சடன்னா நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில, நீங்க காமா இருக்கிற நேரத்தில, இப்போ ஆல்மோஸ்ட் காமா தான் இருக்கீங்க. என்னதான் காமா இருந்தாலும் உங்க பெர்சனோட ஞாபகத்தில இருக்கீங்க. அது நல்லாவே தெரியுது. பட் வெரி சூன் உங்க பெர்சன் வந்து அவங்க மனசுல இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட பேச வருவாங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு சொல்றதுக்கு. நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. எஸ். டவுட் சர்ஃபேஸ் கொஞ்சம் அவங்க பயம் அதிகமாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு டவுட்டும் இருக்குது. உங்களைய நீங்கள் சப்போஸ் வந்தால் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தில் தான் இருக்காங்க. பயப்படுறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. அவங்களோட நம்பிக்கை கொஞ்சமாக வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப ரொம்ப அமைதியாயிட்டீங்க. எந்த விதமான ஒரு கம்யூனிகேஷன் உங்கள் சைடு இல்லை. பாருங்கள், 10 ஆஃப் வாண்ட்ஸ் உங்களோட பிஹேவியர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பாரம் வந்து அதிகமாக கொடுக்குது. அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில, எந்த மாதிரி உங்களை அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இன்னும் வந்து மேஸ்குலின் எனர்ஜியில் தான் இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இன்னும் அவங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது, சரிங்களா? சொசைட்டி வைஸ் ஆகட்டும், சொசைட்டி மூலமாக ஃபேமிலி, அவங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது. சரி, உங்களுக்கான எனர்ஜி நான் ஒரு வாட்டி செக் பண்ணிடுறேன். உங்களோட எனர்ஜி, நீங்கள் இமோஷ்னலாக டிஸ்டன்ட் ஆயிட்டீங்க. அதுதான் நான் சொல்லியிருந்தேன். இமோஷ்னல் இல்லை, நிறையா பேர் வந்து புது லவ் உங்கள் லைஃப்குள்ளே வருது. புது லவ் நோக்கி போகிறீங்க. இமோஷ்னலாக அந்த பர்சன்ட்ட இருந்து நீங்கள் விலகி போயிட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது உங்கள் பர்சன் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்களை எப்பயுமே வெயிட்டிங் எனர்ஜியிலே வச்சுருக்காங்க. அதுதான் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு புது லவ் நோக்கி போகிறீங்க, அந்த மாதிரி தான் தெரியுது. இல்லை புது லவ் நோக்கி போகிறீங்க, இல்லைன்னா ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாதிரியான லவ் வேணும், என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் என்ன மாதிரியான ஒரு பர்சன் வேணுங்கிறதுல வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. இப்போ உங்கள் பர்சன் கொடுக்குற லைஃப்பில் வந்து நீங்கள் ஹாப்பி கிடையாது, திருப்தி இல்லை, சந்தோஷம் எதுவுமே கிடையாது, ரொம்ப பெயின் இருக்குது. உங்கள் பீஸ் வந்து இங்கே கெடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் விட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. எஸ், மூவ் ஆன்னா எஸ் இருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பேஷன் இருக்குது, ஞாபகங்கள் இருக்குது. ஃபிசிக்கலாக டிஸ்டன்ட் ஆகிட்டீங்க. ஃபிசிக்கலாக கம்ப்ளீட்டாக மெசேஜ் கம்யூனிகேஷன் எல்லாமே இங்கே பிளாக்டாக இருக்குது. எதுவுமே பேசிக்கிறது இல்லை, நீங்கள் எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் நீங்களும் இந்த பாருங்கள், இது இந்த ஃபுல் மூனுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக, உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. இமோஷ்னலாகவும் டிஸ்டன்ட் ஆகணும், இமோஷ்னலாக டிஸ்டன்ட் ஆகணுங்கிற மாதிரியான பிளானில் போயிட்டுருக்கீங்க. ஃபிசிக்கலாகவும் இமோஷ்னலாகவும் சரி, 2 விதமாகவும் உங்கள் பர்சன்ட்ட இருந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னு. ஒன்று, நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்திருந்துருக்கலாம், எனக்கு இந்த பர்சன் செட் ஆகாது, இவங்க வந்து எனக்குரிய வாழ்க்கையை தரமாட்டாங்க, நான் இதிலேருந்து நான் கிளம்பி போகிறேன் அப்படின்ட்டு ஒரு புது லவ்வை தேடி போயிருக்க மாதிரி தான் நிறையாவோட எனர்ஜிஸ் தெரியுது. ஏன்னா எப்பயுமே வெயிட்டிங் எனர்ஜியில் தான் இருக்கீங்க. நீங்கள் ஒரு நல்ல பர்சனுக்காக, உங்கள் சோல்மேட்டுக்காக, உங்களுக்கு தகுதியான ஒரு வாழ்க்கைக்காக நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இன்னும் சில பேருக்கு வந்து நியூ பர்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்களுக்கு வந்து என்ன சொல்ல முடியும்னா, இப்போ ரீசெண்டாக உங்கள் பர்சன் ஏதாவது உங்ககிட்ட வந்து இமோட் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது சம்திங் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, மனசில் இருக்கிறத ரீசெண்டாக சொல்லியிருந்திருப்பாங்க. பட் அதுவுமே உங்களை காயப்படுத்துகிற மாதிரி தான் இருந்திருக்கும். அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வந்திருக்காது. உங்களை ஜஸ்ட் ஒரு மேனிப்புலேட் பண்ணுறது, ஒரு சமாதானப்படுத்துறது, இப்போதைக்கு எஸ்கேப் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்த மாதிரி இருக்குது. அது இன்னும் உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு வந்த மாதிரி இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான லவ் லைஃப் வந்து அவங்க கொடுக்கறதுக்கு இன்னும் தயாராகலைன்னு தெரிஞ்சனால தான் இதுலேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் மூவ் ஆன் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் பைல்வான் ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் வந்து சர்ஃபேஸ்க்கு கண்டிப்பாக வரும். இப்போ வந்து மனசில், ஆழ் மனசில் வந்து அதை வந்து புதைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அது சர்ஃபேஸ்க்கு கண்டிப்பாக வரும், எந்த சந்தேகமும் வேண்டாம். யூனிவர்ஸோட தலையீடு. இப்போ இதில் ட்வின் ஃப்ளேமாக இருக்கீங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்தது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு வந்து இந்த பௌர்ணமி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வழியாக இருக்கும், சரிங்களா? இது ஒரு பெரிய வே. உங்களுக்கு ஒரு புது டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த டோர் நியூ டோர், ஒரு பியூட்டிஃபுல்லான கதவு வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் திறக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பர்சனுக்கு வந்து சொல்லணும்னா ஹெர்மிட் மோடில் தான் இருக்காங்கங்க. அவங்களுக்கு ஒரு அவேக்கனிங் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு அந்த அவேக்கனிங் வரும்னு யூனிவர்ஸ் வெயிட் பண்ணுச்சு, பட் வரலை. இப்போ அவங்க கர்மா ஸ்டார்ட் ஆகுது. ஏதோ சம்திங் கஷ்டம் அனுபவிக்கிறாங்க, பாரங்கள் அதிகமாக இருக்குது. பாரங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண ஒரு பாயிண்டில் வந்து கண்டிப்பாக அவங்க
அவங்க இமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண அது ஒரு ஒரு சர்டன் பாயிண்ட்ல வந்து அது ரொம்ப அதிகமான பேர்டனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது அவங்களால தாங்கிக்க முடியாது. ஆப்வியஸாக எல்லாருமே ஹியூமன் தானே, எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியும்? அவங்களால அவங்க ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண அது ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆகி வெளியில் வரதான் செய்யும். அது கண்டிப்பாக ஒரு நாள் வரும். அதுக்கான டைமை நோக்கி தான் வந்து இப்போ இந்த ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அவங்களுக்கு பாருங்க, அகைன் அந்த கார்டு தான் வந்து நிற்கிது பாட்டம் டெக்கு. உங்களோட இமோஷன்ஸ் வந்து அவங்கள ரொம்ப ரொம்ப அந்த தாக்கம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் அவங்கள நினைக்கிறீங்க, நீங்களுமே அவங்கள நினைக்காமலாம் இல்லைங்க. நீங்கள் என்னதான் மூவ் ஆன் ஆகி போனாலும் இன்னும் உங்களுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, அவங்களவே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்குது, சம்திங் நடக்காதாங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த வந்து அவங்க லைஃப்பில் வந்து இம்பேக்ட் கொடுக்குது, ஒரு பெரிய தாக்கம் வந்து ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லலாம். எஸ், கிங் ஆஃப் வாண்ட்ஸ். இன்னும் அவங்க இந்த அவேக்கனிங் வரட்டும். ஏன்னா இன்னும் அவங்க வந்து அந்த மாஸ்குலின் எனர்ஜியில் தான் இருக்காங்க, ஸ்ட்ராங்காக டாமினன்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்ட்ரோல் பண்ண தான் பார்க்குறாங்களே தவிர மைண்டில் இருந்து தாங்க இன்னும் யோசிக்கிறாங்க. இன்னும் ஹார்ட்லேருந்து அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ரீடிங். ஐ திங்க் உங்களுக்கு கைடன்ஸ் வேணால் நான் குயிக்காக ஒரே ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்றேன். பைல்வன் இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, இது ஒரு முடிவுக்கு வர மாதிரி இல்லை, பேட்டர்ன் வந்து இங்கே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது. வெளியில் போகிறது, உள்ளே வர்றது, வழி கொடுக்கறது, அந்த மாதிரி உங்களை இக்னோர் பண்ணுறது, நீங்கள் அவங்கள இக்னோர் பண்ணுறது, ஒருத்தர் சேஸ் பண்ணுறது, ரன் பண்ணுறது, இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் எனக்கு ட்வின் ஃப்ளேம் ரொம்ப அதிகமாக தெரியுது. சரி, உங்களுக்கான கைடன்ஸ். பெரிய துரோகம், பெரிய வழியை சந்திச்சிருக்கீங்க, அவ்வளோ லவ் இருந்திருக்கு. இப்போ எஸ், இப்போ நடக்கிற நம்பிக்கை வைங்க. நான் சொல்லியிருந்தேன் யூனிவர்ஸோட தலையீடு அதிகமாக இருக்குது. ஸோ நம்பிக்கையோடு இருங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துகிட்டு இருக்கோ அது உங்களுக்கு நல்லதுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். உங்கள் பர்சன்ட்டேருந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது ஜஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க. ரொம்ப நேரோ மைண்டடாக யோசிக்காதீங்க. ஜஸ்ட் ஃப்ரீயாக விட்டுருங்க. அவங்க டைம் அண்ட் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வரணும். நீங்கள் சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. இப்போ நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது. ஜஸ்ட் ஓப்பன் மைண்டடாக இருங்க. என்ன வந்திருக்கோ, என்ன இப்போ நீங்கள் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அது உங்கள் நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த கார்டில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பர்சனும் தான், உங்கள் பர்சனும் உங்களை தேடிட்டு தான் இருக்காங்க, சந்தோஷத்தை தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் தான். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க இன்னும் அந்த மாஸ்குலின் எனர்ஜிலேயே இருக்காங்க. இன்னும் உங்களுக்கான அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற எனர்ஜிக்கு இன்னும் ஷிஃப்ட் ஆகலை. ஏன்னா நிறைய பயப்படுறாங்க, நிறைய தயக்கங்கள் இருக்குது, வீக்னஸ் தெரிஞ்சுக்காமல் இருக்கணும்னு பார்க்குறாங்க. அதனால அவங்க ஃபீலிங்ஸ் வெளியில் வராமல் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ உங்கள் லைஃப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். இந்த சூழ்நிலை மாறும். சரியா? ஸோ பைல்வான், இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் டூ. ஆக்சுவலாக உங்கள் எனர்ஜி வந்து கொஞ்சம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பைல் 2 ரெசனேட் ஆகும். 7 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூலை மந்த் நம்பர் 7 777 நீங்கள் பார்க்குறீங்களான்னு பாருங்கள். இன்னும் 1 வீக்கில் ஆர் 7 hours 1 வீக்கில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ், மெசேஜ், கம்யூனிகேஷன், இல்லை ஏதாவது ஒரு அவேக்கனிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு சீக்ரெட் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ஏன் நான் வந்து எனர்ஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன்னா, இப்போ எப்படி இருக்குன்னா, உங்களோட 2 பேரோட மனநிலை எப்படி இருக்குன்னா, கரண்ட்டில் வந்து 2 பேருமே இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து தப்பிச்சு ஓடுறீங்க. ஓகே, 2 பேருமே உங்கள் பர்சன் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போகிறாங்க, நீங்கள் உங்கள் பர்சன்ட்ட இருந்து தப்பிச்சு போகிறீங்க. 2 பேருக்குள்ளேயுமே இந்த அலைன்மெண்ட் இன்னும் வரல. வேறு வேறு டைரக்ஷன் நோக்கி போகிற மாதிரி இருக்குது. வேறு டைரக்ஷனாக வேறு பர்சன், நியூ பர்சன் நான் சொல்ல வரல. இப்போ ஒரு காமனாக ஒரு அலைன் ஆகி ஒரு சேர்றது, இந்த மாதிரி சேராமல் ஜஸ்ட் வேறு டைரக்ஷனில் தப்பிச்சு போகிற மாதிரி தான் தெரியுது. இதில் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து நீங்கள் உங்கள் பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம். கும்பம், மிதுனம், துலாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 7 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஜூலை மந்தில் உங்களுக்கு பிரேக்கப் ஆகியிருக்கலாம், இல்லை 7 டேஸில் உங்களுக்கு பிரேக்கப் ஆகியிருக்கலாம். 7 டேஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு உண்மை, இல்லை பெரிய சண்டை, இல்லை ஒரு பெரிய மாற்றம் அந்த மாதிரி தெரிய வந்திருக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னென்னு பார்த்துட்டு தென் உங்களோட எனர்ஜியை நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம். தென் கைடன்ஸ் பைல் 2. உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க.
உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார் ஷியோர் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ். ஆன் அண்ட் ஆஃப் பேட்டர்ன் வந்து அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. சண்டை போடுறது, சேர்றது, பிரியிறது ஒரு நிலையான ஒரு விஷயமா இங்கே தெரியல. ஆன் அண்ட் ஆஃப் போகுது. கண்டிப்பாக நிறையா பேருக்கு சோஷியல் கல்ச்சுரல் வைஸ் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். கல்ச்சுரல் வைஸ் ஏதாவது டிஃப்ரென்ஸ், சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம். ஆன் அண்ட் ஆஃப் சடனாக வருவாங்க, சடனாக போவாங்க, சடனாக வருவாங்க, சடனாக போவாங்க, அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், 4 ஆஃப் கப்ஸ், 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இதில் என்ன பெரிய பிரச்சனைன்னா 4 ஆஃப்கோர்ஸ் ஆப்வியஸாக 4 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஏப்ரல் மந்த் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏப்ரலில் உங்களுக்கு ஏதோ சம்திங் பிரேக்கப் ஆன மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி ஏப்ரலில் உங்களுக்கு இந்த லவ் ரிலேட்டடான ஒரு விஷயத்தில் பிரேக்கப் ஆகியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இது வந்து நல்லாவே ரெசனேட் ஆகும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எஸ், இது ஏன் பிரேக்கப் ஆச்சு, ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த அளவுக்கு ஒரு அலைன் ஆகாமல் 2 பேரும் வேறு வேறு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கீங்க, தப்பிச்சு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, இதில் 2 விஷயம் எனக்கு தெரியுது. ஒன்று, உங்கள் பர்சன் உங்களைய அழகாக இக்னோர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கான டைம் கொடுக்காமல் இருந்திருக்காங்க, உங்களை வேல்யூ பண்ணாமல் இருந்திருக்காங்க. மனசில் அவங்க லவ் வச்சுருந்துருப்பாங்க, பட் வெளியில் கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு குழப்பமான ஒரு மனநிலையிலேயே வச்சுருந்துருப்பாங்க. சரிங்களா? 4 ஆஃப் கப்ஸ் வித் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதுதான் அவங்க எப்பயுமே ஒரு மிஸ்ட்ரி மாதிரி. உங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே உங்களுக்கு தெரியாது. ஒரு மர்மமான ஒரு விஷயம் மாதிரி. அவங்க மனசில் நிறைய சீக்ரெட்ஸ் வச்சுக்குவாங்க. உங்கள்கிட்ட எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாமே மனசுலேயே போட்டு பூட்டி வச்சுக்குவாங்க. இதனாலேயே உங்களுக்குள்ள நிறைய சண்டை வந்திருக்கும். நீங்கள் வெளிப்படையாக கேட்டிருந்துருக்கலாம், இல்லை நீங்கள் கேட்காமையே வந்து அவங்க என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு உங்கள் மனசுலேயே வச்சு தான் அது ஒரு டைமில் பர்ஸ்ட் அவுட் ஆகி வெளியில் வந்துருச்சு. உங்கள் பர்சன்ட்ட இருந்து ஒரு விஷயத்தை வெளியில் வாங்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எப்பயுமே ஒரு குழப்பமான சூழ்நிலை தான், எப்பயுமே குழப்பம். ஆனால் உங்கள் பர்சன் வந்து ரொம்ப பொசசிவான கேரக்டர், நீங்கள் பொசசிவ். இங்கே பொசசிவ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா தெரியுது. அது மட்டும் கிடையாது. எஸ், இது நான் சொல்கிறேன். ஓகே, பைல் 2. பட் ரிலேஷன்ஷிப்பை வந்து 2 பேர்னாலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கிறதுனால தான் அமைதி ஆகிட்டீங்க. 2 பேர்னாலையுமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. 2 பேருமே பேசுகிறதுக்கும் தயாராக கிடையாது, சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக கிடையாது. அவங்கவங்க வழியில் வந்து கம்ஃபர்டபுளாக பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருங்க. பீஸ்ஃபுல்லாக போகிறீங்களான்னு தெரியாது, பட் கம்ஃபர்டபுளாக அந்த ஜோனில் உட்காந்துருக்கீங்களே தவிர எஃபர்ட் போகிறதுக்கு வந்து தயார் கிடையாது. ஏன்னா உங்களுக்கே நம்பிக்கை இல்லை, 2 பேருக்குமே இதில் நம்பிக்கை இல்லை. எஸ்பெஷலி உங்கள் பர்சனுக்கு இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்குது. இது அவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இங்கே நல்லாவே தெரியுது. நீங்கள் லவ் காமிச்சும்போது அவங்க வந்து இக்னோர் பண்ணியிருப்பாங்க. பாருங்களேன், நீங்கள் உங்கள் இமோஷன்ஸை வெளியில் கொண்டு வரும்போது அவங்க உங்களை இக்னோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம், இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் அவங்க வந்து நிறையாவே உங்களை மிஸ் பண்ணுறாங்க. எஸ், இந்த லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ் வந்து மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. நைட் டைமில் நீங்கள் ஷியோராக எனர்ஜி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அவங்க உங்ககிட்ட எனர்ஜி வைஸ் கனெக்ட் ஆக ட்ரை பண்ணியிருப்பாங்க. சம்திங் உங்களுக்கு சடனாக அழுக வந்திருக்கும், இமோஷன்ஸ் அதிகமாக இருந்திருக்கும், ஹார்ட் வந்து ஏக் அதிகமாக இருந்திருக்கும், அந்த பெயின் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் இதில் என்னென்னா, நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பர்சன் உங்களை வந்து இக்னோர் பண்ணுறாங்க, உங்ககிட்ட பேச வரமாட்டேங்கிறாங்க, உங்ககிட்ட உங்கள் லைஃப்குள்ளே வரமாட்டேங்கிறாங்கன்னு. உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்கள இக்னோர் பண்ணுறீங்க, அவங்கள வந்து உங்கள் லைஃப்குள்ளே விட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான நினைப்பு. ஓவர் திங்கிங் இங்கே அதிகமாக இருக்குது. உங்கள் பர்சன் நைட் டைமில் நிறைய ஓவர் திங்க் பண்ணுறாங்க. சில பேருக்கு மிட் நைட்டில் மெசேஜஸ் வரலாம், சடனாக உங்களுக்கு ஒரு மிஸ்ட் கால் இருக்கலாம், ஏதாவது ஒரு சைன் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். யூனிவர்ஸே வந்து உங்களை சடனாக எழுப்பலாம். 3 மணிக்கு 3:30 அந்த மாதிரி டைமில், பிரம்ம முகூர்த்த டைமில் யூனிவர்ஸ்லேருந்து உங்களுக்கு கால் வரலாம். ஜஸ்ட் உங்கள் பர்சன் வந்து சம்திங் ஏதோ உங்களுக்கு ஒரு இந்த மிட் நைட் தூக்கம் சரியாக கிடையாது. சரிங்களா? உங்கள் பர்சனுக்கும் இது எனக்கு இதில் ஓவராலாக தெரியும்போது 2 பேரோட எனர்ஜியுமே எனக்கு இங்கே ஒரே மாதிரி தான் தெரியுதே தவிர அப்படி ஒன்றும் உங்கள் பர்சனோட எனர்ஜி மட்டும் இங்கே எனக்கு தெரில. 2 பேர் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. எஸ், ஓகே, வேறு என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். பைல் 2க்கு வேறு என்ன மாதிரியான எனர்ஜி? அவங்களுக்கு வருத்தம் என்ன இருக்குன்னு சொல்லணும்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முடிவு எடுக்க முடியலையேங்கிற வருத்தம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமாக இருக்கிறனால இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து அவங்களாலே வெளியில் போக முடியல இல்லையா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் 2 பேரை தாண்டி வேறு ஒருத்தவங்களோட தலையீடு இருக்கிற மாதிரி இருக்குது. நிறையா பேருக்கு தேர்ட் பார்ட்டியோட தலையீடு இங்கே அதிகமாக இருக்குது.
இதில் என்ன உங்கள் பர்சனுக்கு ரொம்ப வருத்தம்னா, ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தாக கொண்டு போக முடியல? ஏன் இவ்வளோ டிஃப்ரென்சஸ்? ஏன் சொசைட்டிக்கு முன்னாடி வந்து சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலைமையில நீங்கள் மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பைல்ட்டோ. இது ஏன் இவ்வளோ வலி கொடுக்குது? இங்கே வந்து எனக்கு பெரிய விஷயமா தெரியுது. 2 விஷயம் வந்து இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஒன்று சொசைட்டி. சொசைட்டி வந்து ஒரு வைட்டல் ரோல் இங்கே ப்ளே பண்ணுது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்ட் பார்ட்டி வந்து இஷ்யூ அதிகமாக இருக்குது. உங்கள் பர்சனுக்கு இதில் என்ன பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இமோஷன்ஸோட அவங்க தினம் தினம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. தினம் தினம். ஏன்னா அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து அந்த எனர்ஜியை புல் பேக் பண்ணி மனசில் போட்டு பூட்டி வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களால அவங்க இமோஷன்ஸை வந்து கட்டி போட முடியல. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க இமோஷன்ஸை வந்து கட்டி போட முடியல. அவங்க ட்ரை பண்ணுறாங்க, பட் ஃப்ளேம் பாருங்கள் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குன்ட்டு. நிறைய ட்ரை பண்ணுறாங்க, நிறையா சைடு அட்டாக் பண்ணுது. அவங்க மனசாட்சி நிறையா கேள்விகள் வந்து அவங்கள கேட்டுக்கிட்டு இருக்கு, நிறைய அட்டாக் பண்ணுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இன்னும் இந்த பேஷனை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க மனசாட்சியே அவங்கள கட்டி போட்டு, இதுக்கெல்லாம் நீ ஆன்சர் பண்ணு, இதெல்லாம் தான் உன்னோட கொஸ்டின், இதெல்லாம் தான் உனக்கான கேள்விகள், நீ ஆன்சர் பண்ணு அப்படின்ட்டு உங்களுக்காக யூனிவர்ஸ் வந்து அவங்க மனசாட்சி மூலயமா இவங்க அவங்கள கேள்வி கேட்க வைக்கிது. நீங்கள் நல்லா சொல்லலாம். அந்த ஃப்ளேம் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. அந்த நெருப்பு வந்து இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. உங்கள் பர்சன் பாருங்கள், அவங்கள கட்டி போட்டுக்கிட்டு அவங்களே அதுக்குள்ளே இருக்காங்க. அவங்க வெளியில் வர்றதுக்கு இன்னும் தயாராக இல்லை. நிறையா பேருக்கு வந்து இதில் என்ன ஒரு வருத்தமாக இருக்கும்னா, இங்கே சொசைட்டி ஏன் நம்மளை இப்படி பண்ணுது, ஏன் இந்த அளவுக்கு நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்தது, ஏன் நமக்கு ஸ்மூத்தாக போகலை, நான் உங்கள்கிட்ட வந்து லவ் எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, பட் என்னால் முடியலையே அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுது. இதில் 2 பேருமே மாறி மாறி வந்து நீ தான் என்னை இக்னோர் பண்ணுற, நீ என்னை இக்னோர் பண்ணுற, ஒன்றும் எனக்கு பிடிக்கலையா, இமோஷன்ஸ் இல்லையா என் மேலே, ஃபீலிங்ஸ் இல்லையான்னு நீங்கள் நினைக்கிறதும் அவங்க அதே மாதிரி நினைக்கிறது, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களே இன்னும் தெளிவாகலை, இன்னும் ஆன் அண்ட் ஆஃபில் தான் இருக்காங்க. நிறைய யோசிக்கிறாங்க, எப்படி உங்ககிட்ட இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வர்றதுங்கிறதே அவங்களுக்கு பெரிய இங்கே யோசனையாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு என்னென்னா, நான் வர்றதுக்கு தயார், பட் என்கிட்ட வந்து எதுவுமே வந்து நீ இமோஷனல் டயலாக் வந்து எதிர்பார்க்காத, என்னோடய ஃபீலிங்ஸ்லாம் நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்காத, நான் கண்ட்ரோலாக தான் வச்சுக்குவேன், அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க இப்போ. பட் நடந்த விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப காயம் ஏற்படுத்தி இருக்கு, அவங்க சந்தோஷமாக இல்லை. ஓகே, வேறு என்ன? பட் ஒரு விஷயம் என்ன சொல்லலாம்னா, கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் ஒரு விஷயம் என்ன சொல்லலாம்னா, அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய மேஜர் ஷிஃப்டெல்லாம் இன்னும் வரலை. 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வலி அதிகமாக கொடுக்குது, ரொம்ப வலி கொடுக்குது. ஆனால் இன்னும் ப்ராக்டிக்கலாக தான் அவங்க யோசிக்கிறாங்க. நான் சொன்ன ஒரு விஷயம், சொசைட்டிங்கிறது இங்கே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. சொசைட்டிக்கு பயந்துக்கிட்டோ, சொசைட்டினாலேயோ, இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்னாலேயோ, இல்லை மற்றவங்க தலையீடுனாலேயோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்களால ஹார்ட்லேருந்து அவங்களால யோசிக்க முடியல. இப்போ அவங்க மைண்ட்லேருந்து யோசிச்சாதான் முடியும்ட்டு அவங்களே அவங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க மனசாட்சி விட மாட்டேங்குதுன்னு சொல்லலாம், அது வேற கதை. இங்கே இன்னும் அவங்க ப்ராக்டிக்கலாக தான் இருக்காங்க. ஆனால் உங்களை சீரியஸாக யோசிக்கிறாங்க, உங்களை சீரியஸாக தான் பார்க்குறாங்க. சீரியஸான ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது, ஆனால் எங்கிட்ட எதுவுமே வந்து எதிர்பார்க்காத அப்படின்னு அவங்களே அவங்களுக்குள்ள ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இப்போ நடந்து முடிஞ்ச விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வலி அதிகமாக கொடுக்குது. அவங்களால அந்த காயத்துலேருந்து வெளியில் வர முடியலன்னு சொல்லலாம். இன்னும் இருட்டில் தாங்க இருக்காங்க. பைல் 2 உங்கள் பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சனால சந்தோஷமாக இருக்காங்கன்னு கண்டிப்பாக கிடையாது. இன்னும் அவங்க இருட்டான வாழ்க்கை, ஒரு கஷ்டமான வாழ்க்கையை நோக்கி தான் வந்து அவங்க போயிட்டுருக்காங்க. ஓகே, போதும். ஐ திங்க் 5 பாருங்கள், ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க, ரொம்ப நெகட்டிவ். என்ன அவங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுன்னு தெரியல. ரொம்ப இம்மெச்சூர்டு, இல்லை ஏஜ் டிஃப்ரென்ஸ் நிறையா பேருக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப காயம் கொடுக்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ண விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப காயம் கொடுக்குது. ஆமாம், அது வந்து அவங்களுக்கு தெரியுது. உங்களை மேனிப்புலேட் பண்ணி தான் உங்கள் லைஃப்குள்ளே வந்திருக்காங்க. எஸ், உங்கள் ஃபீலிங்ஸோட நிறையாவே விளையாடி இருக்காங்க. உங்களுக்கு நிறைய காயங்கள் ஏற்படுத்தி இருக்காங்க. இப்போ அது அவங்களேவே, நான் சொல்லலையா, அவங்களேவே இங்கே பாருங்கள், எல்லாமே அவங்களேவே அவங்கள வந்து பார்ட்டாக வெட்டி போட்டுக்கிட்டாங்க இல்லையா. அவங்களோட தாட்ஸே அவங்கள கொண்டுகிட்ருக்கு, அவங்கள வந்து கொண்டுகிட்ருக்கு, அவங்க மனசாட்சியே அவங்கள கொண்டுகிட்ருக்கு. குற்ற உணர்ச்சி இங்கே ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அவங்களால எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. உங்களுக்கு அவங்க பண்ணின விஷயங்கள் வந்து அவங்களால இது வெளியில் வர முடியல, சரிங்களா. ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள்ல அவங்களுக்கு சந்தோஷம் கிடையாது, ரொம்ப பெயின் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஜஸ்ட் பார்க்குறாங்க, யோசிக்கிறாங்க, எங்கே போனாலும் உங்கள் நினைவுகள் வருது. நீங்கள் இப்போ அவங்கள இக்னோர் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வலி கொடுக்குது. அவங்கள வந்து
கொல்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சாகிற மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐயோ இது என்ன ஃபீலிங், இது ரொம்ப கொள்ளுதேங்கிறோம் இல்லையா, அதை தான் இப்போ அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே பைல் 1க்குரிய தான் அது வருது. 2 பேருக்குமே வந்து ஃபீலிங்ஸ் இன்னும் இது ப்ராப்பர் க்ளோஷர் கிடையாது. 2 பேருமே பேசிக்கல. நான் அதை தான் சொன்னேன். 2 பேருமே வேறு டைரெக்ஷனில் போகிறீங்க, பேசிக்கிறதுக்கு தயாராக இல்லை, தப்பிச்சு போகிறீங்க. இதில் நிறைய பேர் உங்கள் பர்சன் உங்களை சீட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. தேர்ட் பார்ட்டி வச்சு மறைச்சிருந்து உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்ககிட்ட லவ் ப்ரப்போசல் பண்ணியிருக்கலாம், உங்ககிட்ட வந்திருக்கலாம், நிறையா இமோஷ்னலாக உங்ககிட்ட வந்து கேம் ப்ளே பண்ணியிருக்கலாம். மைண்டு கேம் அதிகமாக இருக்குது இங்கே. பட் சைலண்ட் ட்ரீட்மெண்ட். 2 பேருமே அமைதியாக இருக்கீங்க. 2 பேருமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக கிடையாது. எஸ், நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இதில் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 2 பேரோட ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி கூட தெரியுது. சரிங்களா, இங்கே பேலன்ஸ் வந்திருக்கு பாருங்கள். பேலன்ஸ் ஏதோ ஒரு ஏற்ற இறக்கம் ஷியோராக இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டே வந்து டேரோல் அதான் சொல்லுச்சு. ஏதோ ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்குது. உங்கள் பர்சன் ஃபுல் ஃபோக்கஸ் உங்களுக்கு தரல. நான் தேர்ட் பார்ட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா, ஃபுல் ஃபோக்கஸ் உங்களுக்கு தரல. எப்பயுமே டபுள் ஸ்டாண்டர்டாக இருந்திருக்காங்க. உங்களுக்கான நியாயம் இல்லை. ஓவரால் கார்டு பார்க்கும்போது நான் ஒரு விஷயம் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக சொல்லேன். ஏன்னா 10 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்துருந்துச்சு. சரிங்களா, அவங்க உங்களுக்கு பண்ணது ரொம்ப பெரிய துரோகம். உங்கள் பர்சன் உங்களுக்கு பண்ணது ரொம்ப பெரிய துரோகம் இங்கே பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணினது வந்து பெரிய பெரிய தப்பு. சரிங்களா, எப்பயுமே டபுள் ஸ்டாண்டர்டாக இருந்திருக்காங்க. உங்களுக்கான நியாயத்தை அவங்களுக்கு கொடுக்கல. இதில் பேலன்ஸ் வந்து யூனிவர்ஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் சொல்லுது. அதனால தான் நீங்களும் வெக்ஸ் ஆகி கிளம்பிட்டீங்க. உங்களுக்கு இப்போ இது புரிய வந்திருக்கலாம். உங்கள் பர்சன் இது கும்பமாக இருந்தால் நல்லாவே இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஒரு பெரிய 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 ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் நடத்திட்டு இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். குரூப் டைனமிக்ஸ் ஆர் ஷிஃப்டிங் சம்திங். இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பெரிய ஷிஃப்ட்டு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் அனுபவிச்ச வலிக்கும், உங்களோட பொறுமைக்கும், நீங்கள் உங்களோட இந்த பியூரான ஒரு ஆத்மா, நீங்கள் அவ்வளோ பியூரான ஒரு ஆத்மா இல்லையா, உங்களோட ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டிய நியாயத்தை வந்து கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து நடத்திட்டு இருக்கு. ஒரு பெரிய பெரிய ஷிஃப்ட்டு இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நடத்திட்டு இருக்கு. இந்த 2 கார்டு பார்க்கும்போது பைல் 2ல என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, உங்கள் பர்சன் உங்களுக்குரிய மரியாதையை தரலை, உங்களுக்கான வாழ்க்கையை தரலை, உங்களை நல்லா. ஏன்னா இதில் 5 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்துருந்துச்சு. ரொம்ப சூப்பராக விளையாடி இருக்காங்க உங்கள் லைஃப்பில். அது வேணால் நான் சொல்ல முடியும். இது எனக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது. அப்படின்னா உங்களுக்கு பைல் 2 ரெசனேட் ஆகும். ஸோ ரொம்ப நீங்கள் அவ்வளோ லவ் காமிச்ச நீங்கள் ஏன் இப்போ திரும்பி நிற்கணும்? ஏன்னா அந்த அளவுக்கு வலி, அந்த அளவுக்கு ஏமாற்றங்கள், இவ்வளோ பெரிய துரோகத்தை சந்திச்சிருக்கீங்க. அதனால தான் நீங்கள் இவ்வளோ லவ் காமிச்ச உங்கள் பர்சன் திரும்பி நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி, உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அது இன்னும் தெரியாமல் இப்போ உங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஏன் இதிலேருந்து மூவ் ஆன் ஆகிருக்கீங்க? நீங்கள் ஏன் வேறு டைரெக்ஷனில் போகிறீங்க? உங்கள் பர்சன்ட்ட பேசுறது கூட நீங்கள் தயாராக இல்லை. கான்வர்சேஷன்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறீங்க. பேசுறதுக்கே தயாராக இல்லை. ரொம்ப ரொம்ப டயர்டான எனர்ஜி. எக்ஸ்பிளைனே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, உங்கள் ஃபீலிங்ஸை நான் சொல்லவே மாட்டேங்கிற மாதிரி நீங்கள் 2 பேருமே அந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஏன்னா உங்கள் பர்சன் அந்த அளவுக்கு உங்களோட அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து விளையாடி இருக்காங்க. சரிங்களா, நீங்கள் ட்ரூவாக 100% ஜென்யூனாக இருந்திருக்கீங்க. உங்கள் பர்சன் அந்த ஜென்யூனான லவ்வை வந்து எடுத்துட்டு அவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. இங்கே உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அழகாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து அது வந்து அவங்கள கில் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதில் எப்பயுமே டபுள் ஸ்டாண்டர்டாக தான் இருந்திருக்காங்க. உங்களுக்கான ஃபோக்கஸ் அவங்களுக்கு தரலை. சரி போதும், நீ விளையாண்டதெல்லாம் போதும், இனி என்னோட டேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் வந்து அதோட வேலையை இப்போ ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இனி உங்களே சொல்கிறது, நீ வேடிக்கை மட்டும் பாரு, நீ என்ன நடக்குது உன் பர்சன் லைஃப்பில். சிம்பிள். பாட்டம் டெக் 10 ஆஃப் ஸ்வாட்ஸ். எஸ், நிறையா உங்களை வந்து கத்தியில் குத்தன மாதிரி நிறையா விஷயங்கள் ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ, உங்களுக்கு வலிக்கும்னு தெரிஞ்சும் அவங்க வந்து அங்கங்கே ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அவங்க வார்த்தையில் ஹர்ட் பண்ணுறது, இது சிம்பிள். அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் பண்ணுது. இது ரொம்ப கொடுமையான விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தூக்கம் கிடையாது, பண்ண விஷயத்துக்கு குற்ற உணர்ச்சி, இதை எப்படி கொண்டு போகணும்னு அவங்களுக்கு தெரியல, ஸ்டக்காக அங்கேயே நிற்கிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிவியரான கர்மான்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரி, நம்ம உங்களோட எனர்ஜியை நான் ஒரு வாட்டி இங்கே நான் செக் பண்ணிடுறேன். நீங்கள் எந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு தென் கைடன்ஸ் பார்த்துடலாம்.
உங்கள் பர்சன் இதில் குக்கிங் வந்து நல்லா பண்ண தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க, இல்லை ஹோட்டல் ரிலேட்டட் பிஸ்னஸ் அந்த மாதிரி ஹோட்டல் பிஸ்னஸ், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறது, குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி தெரியுது. ரீசெண்டாக நீங்கள் ரெஸ்டாரண்ட் இப்போ இன்றைக்கி இல்லை நேற்று அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், ரெஸ்டாரண்ட்டில் போய் எல்லாருமே ஆப்வியஸாக சாப்பிடுவோம். அது ரெஸ்டாரண்ட் வெளியில் போய் சாப்பிட்றது ஓகே தான். பட் ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்கள் பர்சன் வந்து ஹோட்டல் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து எனக்கு நிறையா தெரியுது. எஸ், நீங்கள் தெளிவான ஒரு வாழ்க்கைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. தெளிவு வேணும். இப்போ அமைதியாக இருக்கிற சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு நிறைய தெளிவு கிடச்சிக்கிட்டு இருக்கு, நிறைய உண்மை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோட சேர்ந்து பாருங்கள், 9 of Swords ரெண்டுமே நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. பாருங்கள், காலையில் சன், இது நைட் டைம் இல்லையா? நடந்த விஷயங்கள்லேருந்து இன்னும் உங்களால் வெளியில் வர முடியல. நான் நினச்சேன் இந்த கார்டு மட்டும் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஓகே, தெளிவு வந்துகிட்டு இருக்கு, ஹீல் ஆகிட்ருக்கீங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லும் போதே இந்த கார்டு வந்திருக்கு. ஓவர் திங்க் பண்ணுறீங்க, நடந்த விஷயங்கள்லேருந்து இன்னும் உங்களால் வெளியில் வர முடியல. அதனால தான் நீங்கள் ரொம்ப வெக்ஸ் ஆகி ரொம்ப டயர்ட், ஃபிசிக்கலாகவும் டயர்ட், எமோஷனலும் டயர்ட், சரியான தூக்கம் கிடையாது, நிறையா ஸ்லீப்லெஸ் நைட், மிட் நைட்டில் முழிக்கிறது, கனவுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க. உங்கள் பர்சன் உங்களுக்கு பண்ணது வந்து ரொம்ப பெரிய அநியாயம், இதுக்கு நான் தகுதி இல்லைங்கிறதே வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. பட் ட்ரை பண்ணுறீங்க, சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க, முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் அந்த இன்னர் சைல்டை வெளியில் கொண்டு வரீங்க. நீங்கள் ரொம்ப 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 இன்னசென்ட்டான சோல், சரிங்களா? ரொம்ப பியோரான சோல், ரொம்ப இது நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப பியோரான சோல், பைல் 2. ஸோ உங்களுக்கு சன்ஃப்ளவர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு நல்லாவே ரெசனேட் ஆகும். டே டைமில் வந்து ஹீல் ஆகிறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க, தெளிவு கிடைக்க ட்ரை பண்ணுறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டுட்ருக்கீங்க. இதில் நீங்கள் சிம்மமாக இருந்தால் உங்களுக்கு நல்லாவே ரெசனேட் ஆகும். நீங்கள் சிம்மமாக இருந்தீங்கன்னா, இல்லை உங்கள் பர்சனும் இருக்கலாம், பட் நீங்கள் அப்படிங்கிறப்ப நல்லாவே ரெசனேட் ஆகும். அண்ட் நீங்கள் இல்லை உங்கள் பர்சன் வந்து கும்பம், மிதுனம், துலாமா இருந்தாலும் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். உங்கள் எனர்ஜி வேறு எப்படி இருக்குது? உங்களுக்குள்ள ஒரு நான் சொல்லலையா, நீங்கள் மூவ் ஆன் ஆகி போகிறீங்க, சந்தோஷத்தை தேடி மூவ் ஆன் ஆகி போகிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ரொம்ப வழி கொடுக்குது, முடியலை. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே பைல் 1 பைல் 2 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் நிறைய அடிப்பட்டவங்களா இருக்கீங்க. மூவ் ஆன் ஆகி போக ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஒரு அவேக்கனிங் வந்திருக்கு, உங்களுக்குள்ளே ஒரு கால், நீங்களே உங்களை ஒரு கால் எடுத்துக்கிறீங்க. சரி, இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம போயே ஆகணும், இதில் நமக்கு எதுவுமே சர்வ் பண்ண போகிறது கிடையாது, இது எதுவுமே சந்தோஷத்தை தரப்போட கிடையாது, இன்ஸ்டன்ட் நம்மளை ரொம்ப வழியில் தான் கொண்டு போகும், நிறையா ஹர்ட் ஆகிறோம். ஸோ வேணாம், நம்ம எந்த அளவுக்கு லவ் காமிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிறோங்கிற உண்மை வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. லவ் கொடுக்க 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 அதுக்கு ரிட்டர்னாக வந்து நீங்கள் ரொம்ப வந்து இந்த வலி, ஹர்ட், துரோகம், ஏமாற்றம் இதுதான் வருது அப்படிங்கிற உண்மையை வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரிய வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ லவ் கொடுத்ததெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஒரு எனர்ஜிக்கு வந்திருக்கீங்க. அண்ட் பைல் 2 இன்னொரு விஷயம் சொல்கிறேன், 369 வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து 369 டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேக்கப் கால் ஃப்ரம் த யூனிவர்ஸ், ஏதோ சம்திங், ஒரு மேஜர் ஷிஃப்ட் உங்கள் எனர்ஜியில் வந்து சன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான கார்டு, மேஜர் ஆர்கானா. பழைய விஷயங்கள்லேருந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு இங்கே தெரியுதா, பழைய விஷயங்கள்ல இருந்து உங்களை வெளியில கொண்டு வர்றது, இனி உங்களை வெளியில கொண்டு வரும், சரிங்களா? ஒரு சந்தோஷத்தை நோக்கி, ஒரு மன நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி, அமைதியான வாழ்க்கையை நோக்கி உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து இந்த ஒரு செகண்ட் சான்ஸ் உங்கள் லைஃப்ல, இது ஒரு பெரிய சான்ஸாக இருக்கும். ஸோ அந்த கால் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம், கிடைக்க போகுது இனி வரப்போகிற நாட்களில். உங்கள் பர்சன் அதே மாதிரி டாமினண்ட்டாகவே இருக்கட்டும், ஈகோலே இருக்கட்டும், அந்த மாஸ்குலைன் எனர்ஜிலே இருக்கட்டும், பட் நீங்கள் இதுலேருந்து வெளியில் போங்க. ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து கொஞ்சம் வாங்க. நல்லா தூக்கம் கிடையாது. சரி, கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக முக்கியம். பைல் 2 என்ன கைடன்ஸ் பைல் 2க்கு? பைல் 2 ரீட் பண்ணும்போது எனர்ஜி ரொம்ப ஹெவியாக இருக்குது கார்டு பார்க்கும்போது. எஸ், இதில் வந்து பெரிய பிளாக்கேஜ் தான், தேர்ட் பார்ட்டி அகைன் அண்ட் அகைன் வர்றதுனால சொல்கிறேன். பெரிய பிளாக்கேஜ் வந்து ஃபேமிலி, தேர்ட் பார்ட்டி, ஃபேமிலி, கல்யாணம், உங்கள் பர்சன் ஆர் நீங்கள் ஃபேமிலி இருக்கலாம்.
அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்திருக்கலாம். ஒரு இதில் ட்ராப் மாதிரி மாட்டிக்கிட்டீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் போக முடியாதுங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இங்கே தெரியுது. ஒரு ட்ராப் அந்த மாதிரி தெரியுது. மேரேஜ் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்கு. சரிங்களா? அது ஒன்று. இல்லை சிங்கிளாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெட்டிங்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கான ஒரு சோல்மேட், உங்களுக்கான ஒரு பர்சனோட உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த கார்டில் எனக்கு தோணுது. வெட்டிங்க்கான கார்டு உங்கள் பர்சனோட இல்லை நியூ பர்சனோட உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஷியோராக மேரேஜில் இன்வால்வ் ஆகியிருக்கு. பட் டிவைன் டைமிங்கில் ஜஸ்ட் டிவைனை நம்பினீங்கன்னா போதும். நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க, ஓவர் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு. உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம், உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம், உங்கள் சோல் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை லவ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பர்சன் உங்களை லவ் பண்ணுவாங்க. நீங்களே உங்கள் மேலே லவ் இல்லைன்னா உங்கள் பர்சன்ட்டு நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்க? ஃபர்ஸ்ட் லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்களை முதல்ல லவ் பண்ணுங்கள், உங்கள் சோலை லவ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அடுத்தவங்க கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஆப்வியஸாக உங்கள் பர்சன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதான் யூனிவர்ஸ் சொல்லுது. எஸ், மற்றவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். மற்றவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் தேவை, உங்களுக்கு கைடன்ஸ் வேணும், ஹீலிங்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக கவுன்சிலிங் வேணும்னா போய் கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. இல்லை மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களே நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். மற்றவங்களோட கைடன்ஸ் இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அது இங்கே ஒரு விஷயம் தெரியுது. நீங்கள் டேரோ மூலமாக நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஹீல் ஆகுது, கைடன்ஸ் வருதுன்னா ரொம்ப சந்தோஷம். அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பைல் 2 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.